குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 26 நவம்பர் 2025 இன்றைய நாள் புதன்கிழமை. விஸ்வவாசு வருடத்திலே கார்த்திகை மாதத்திலே 10ஆம் நாள் இன்று வளர்பிறையுடன் கூடிய சஷ்டி. இன்றைய நாளிலே திருவோண நட்சத்திரம் சந்திரன் பிரயாணிக்கக்கூடியது. 330 நாட்கள் வருடம் பிறந்து ஆகி இன்னும் 35 நாட்களை கையில் வைத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைய நாள் சஷ்டி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. சிரவண விரதம் இருப்பவர்களுக்கு சிரவண விரதம் இருந்தாலும் காரிய சித்திகள் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. வீடு மனை வாங்கணும் யோகங்கள் வேண்டும் என்பவர்களுக்கு இந்த தொடர்ந்து இந்த சஷ்டி விரதம் 7 சஷ்டிகளுக்கு விரதம் இருந்தால் அதற்கான பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுகிறது. சிரவண விரதம் இருக்கும்போது நல்ல ஒரு பக்தியும் ஸ்ரத்தையும் படிப்பு முக்கியமாக வரும் அப்படின்றதுனால படிக்காதவர்கள், படிக்க வேண்டியவர்கள், படிக்க மார்க் கம்மியாக இருக்கிறவர்கள் இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்டவங்க இன்றைய நாளிலே விரதம் இருந்து சுவாமியை புத்தனை வழிபடுவது, புதன்னா விஷ்ணு, அவரை வழிபடுவதனாலே உங்களுக்கு இந்த கல்வி செல்வமானது தொடர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரையும், மாலை வேளையிலே 4:45 5:45 வரையும் இருக்கும். இன்றைக்கு ராகு காலம் மத்தியானம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்கும். காலை வேளையிலே குளிகை 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். இன்றைக்கு யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்று வடக்கு திசையிலே சூலம் பால் பரிகாரமாக இருக்கும். விருச்சிக லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். அவருடைய இருப்பு நாழிகை 3 நாழிகை 37 வினாழிகள் இருப்பார். இன்றைக்கு நமக்கு சிரவணம் அப்படிங்கிறதுனால திருவாதிரை மற்றும் புனர்பூசக்காரர்கள் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் உடைய விருத்தி அப்படிங்கிற யோகமும் கௌலவம் அப்படிங்கிற கரணமும் கொண்ட ஒரு நாள் இன்றைய நாள். நார்மலாக இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறதே, பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது திதி வார நட்சத்திர யோக கரணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி யோககரங்களை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஸ்லாக்கியம்னு சொல்லுவோம். எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வச்சுக்கிறது. இன்றைக்கி விருத்தி அப்படிங்கிற யோகம் இருக்கிறதுனால பல விதங்களிலே நீங்கள் புதிய காரியங்கள் எல்லாம் செய்யலாம். தன தானியங்கள் சேகரித்து கொள்வதற்கான விஷயங்கள் செய்யலாம். திருமணம் போன்ற நல்ல விஷயங்களெல்லாம் செய்யலாம். குளம் வெட்டுறது போன்ற, கிணறு எடுக்கிறது, குளம் வெட்டுறது போன்ற பெருநீளாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய பண்ணலாம். கௌலவகரணம் அப்படிங்கிறது புதிய வாகனங்கள் ஏறுவதற்கு நல்ல விஷயங்கள் இருக்கும். சகல விதத்திலும் சுபகாரியங்கள் செய்வதற்கான நாள் இந்த நாள். இந்த நாளிலே சஷ்டி திதி. சஷ்டி திதியிலே வீடு வாகனங்கள் விலைக்கு வாங்குவது, விற்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசி முடிவு பண்ணுறது. மருந்து முக்கியமாக உட்கொள்வது, மருந்து தயாரிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்தால் நல்லபடியாக உடல் உபாதைகள் தீரும் அப்படின்னு இருக்குது. சிரவண நட்சத்திரம் அப்படிங்கிறதுல ருதுசாந்தி பண்ணுறது, பூ முடிக்கிறது, பேர் வைக்கிறது, விவாகம் பண்ணுறது, அன்னப்பிராச்சனம் குழந்தைகளுக்கு பண்ணுறது, காது குத்துறது, விஷ்ணு சகஸ்ரநாமம்லாம் சொல்லி விஷ்ணுவுக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய விஷயங்கள், கிரகத்தை ஆரம்பிக்கிறது, ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஆரம்பிக்கிறது, ஹோமத்துக்கான சாந்திகள் எல்லாம் பண்ணுறது, பயிர் தொழில் எல்லாம் இன்றைக்கி ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு சஷ்டி முருகனுடைய கருணையினாலே நமக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காகவும் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கு கடன் தீர்க்க கடன் தொலையும் அப்படின்னு இருக்குது. இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி கோச்சாரங்களில் எங்கெங்கே கோள் அமர்ந்திருக்கு அதெல்லாம் நமக்கு ஃபேவராக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய நாளிலே நவம்பர் 26ஆம் தேதி சூரியன் அமர்ந்திருப்பது விருச்சிக ராசிக்குள்ளே செவ்வாயுடன் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் அமர்ந்திருப்பது மகர ராசியிலே அமர்வார். ராகு அமர்வது கும்பராசியிலே அமர்வார். சனி வக்கரகதியிலே அமர்வது மீன ராசியிலும், குரு பகவான் வக்கரகதியிலே அமர்வது கடகராசியிலும், புத பகவான் வக்கரகதியிலே அமர்வது துலா ராசியிலும் சுக்கிரனுடன் சேர்ந்து அமர இன்றைய நாள் கேது சிம்மத்திலே இருக்க தொடங்குகிறது. இந்த நாளிலே முக்கியமாக பல விஷயங்கள் உண்டு. அதிலும் ஒரு ராசிக்கு எப்படி பலன் வருது தொடர்ந்து காண்போம், பாருங்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே.
உங்களுக்கு மனதளவிலே ஒருவித சோர்வு ஏற்படக்கூடிய நாள். நிறைய துணிச்சல்லாம் இருக்கும், செலவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசியின் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். தொழிலிலே போராட்டங்கள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சனி வக்கரகதியிலே சந்திரனை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பார். ராகுவை தொட்டு அதுக்கப்புறம் வருவார். அதனாலே வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சில சிக்கல்கள் இருந்தாலும் சிக்கலிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு துணிச்சலும் உண்டு அப்படிங்கிறதும் இன்றைக்கு தெரிகிறது. முடிந்த வரைக்கும் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அவர்களுடைய அனுகிரகத்தினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் லாபமாக அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த நாளிலே இனிய நாளாய் அமைத்துக் கொள்வதற்கு 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் நல்ல இனிமையான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். பதற்றம் இல்லாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாமல் எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் கோவப்படுறது, ஆத்திரப்படுறதை கொஞ்சம் நிறுத்திக்கிடுங்க. சூரியனின் பார்வையினாலே தகிப்புத்தன்மை நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதனாலே கொஞ்சம் நல்ல ஒரு சமாதான முயற்சிகள் நடக்கும். உடல் ஆரோக்கியத்திலே சிலது பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பும் தேவையில்லாத பயங்களும் உண்டாகும். சில செலவுகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்தீங்கன்னா நல்லது அப்படிங்கிறத இன்றைக்கி ரொம்ப பர்டிகுலராக பார்க்கணும். யோகமான நாளா சார் அப்படின்னா உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய வீடு, மனை, வாகனங்கள் இதெல்லாம் வாங்கணும்னு எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் முயற்சியில் ஈடுபடலாம். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கணும். உங்களை விட அனுபவசாலிகிட்ட தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நல்லது. இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமைவதற்கு 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்தில் இருக்கக்கூடியது சந்திரன். அதனால் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மனசோர்வு வருவதற்கும் உடலிலே அசதி வருவதற்கும் மயக்க நிலை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறனாலே ஒரு தொழிலை செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்னஸோடு இருங்க. இன்றைக்கி புதுசாக எதுவும் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற ரொட்டீன் ஜாப்ஸ் செய்யுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. எதையும் முடித்து விட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுன்னா ஒரு தடவைக்கு 2 வாட்டி செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதை கம்ப்ளீஷன் ஒத்துக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி ஆஃபாடாக போடாதீங்க. அது என்ன அறவேக்காட்டுத்தனமாக மாறிடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் சாந்தமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாமல் இருப்பது நல்லது. இந்த நாளிலே 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு வக்கரகதியிலே இருக்கக்கூடிய இந்த நாளிலே அவருடைய நேரடி பார்வைக்கு சந்திரன் வருவதனாலே உங்கள் மனதிலே என்ன ஓட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையக்கூடிய நாள். இந்த குரு சந்திரனும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட யோகங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருப்பதனாலே கல்வி செல்வங்களிலே மந்த நிலை இருந்தது இன்றைக்கி மாறும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்றைக்கி தைரியமாக இருக்கலாம். உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாள் அப்படின்னே எடுத்துக்கலாம். இந்த நாளிலே 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர கேது பகவான் அமர்ந்த ஞானத்தை உங்களுக்கு புகட்டி கொண்டிருக்கிற இந்த நாளிலே புத்தியின் தடுமாற்றங்கள் நிறையக்கூடிய நாளாக இருக்கிற போது 6ஆம் இடமான ரிணரோக சத்ரு இடத்திலே சந்திர பகவான் இன்றைக்கி பிரயாணம் செய்கிறார். அப்படி செய்யும்போது
உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான மகிழ்ச்சிகளை இன்றைக்கு தருவார். ஸோ நமக்கு கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள், மருத்துவ செலவுகள் குறைவதற்கான எண்ணங்கள், கடன் முக்கியமாக குறைவதற்கான மெஷர்மெண்ட்ஸ் இன்றைக்கி எடுப்பீங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷத்தை கொண்டு வருவீங்க. முயற்சிகளிலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சாதக பலனை கொடுக்க போகிறது. அப்படிங்கிறதும் குருவின் பார்வையினாலே இந்த சந்திரனின் ஆதிக்கமான 6ஆம் இடமானது விருத்தியாவதனாலே செலவுகளும் உண்டு, அதை சமாளிக்கக்கூடிய வரவுகளும் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளிலே பிரயாணங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இனிய நாளாய் அமைவதற்கு 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. உங்களுடைய ராசிகளுடைய 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். குருவினால் பார்க்கப்படுகிறார். அதனாலே மனதிலே புதிய எண்ண ஓட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதையும் மாற்றி யோசிக்கிற தன்மையினாலே சில சிக்கல்களும் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதனால் பின்னாடி அவசரப்பட்டு பண்ணிட்டோமேன்னு கொஞ்சம் கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே புதிய வெஞ்சர்ஸ் எதுவும் பண்ணுறதா இருந்தால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன ரொட்டீன் ஒர்க் செஞ்சிட்ருக்கிறீங்களோ அது தைரியமாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் மனதில். இந்த நாளில் 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். அமைதியாக இந்த நாளை நடத்தலாம். வாருங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதன் வக்கரமும் பெற்று உங்கள் ராசியின் 7ஆம் இடமான மேஷராசியை பார்ப்பது விசேஷமான பலனை தரப்போகிறது. ஏன்னாக்க உங்கள் ராசிக்கு சுக்கிரன் தான் அதிபதி. அவரே ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறாரு. 12க்குரியவர் வக்கரகதியிலேருந்து 12ஐ திருப்பி பார்க்க போகிறாரு. அவர் வியாதிகளை கொடுத்தாலும் அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி சூழ்நிலையை பண வரவை கொடுத்து கொடுக்கிற சுக்கிரன் இருக்கிறார். 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவானால் சில நோய் வாய்ப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. மன விஷயத்தில் கொஞ்சம் மாறாட்டங்கள் உண்டு அப்படிங்க தெரியுது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அப்படிங்கிறதுனாலையும் 10ஆம் இடமான தொழில் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த குருவின் பார்வை சந்திரன் மேலே விழுவதனாலே வேலையில் அதிகப்படியான கவனம் வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கி மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் முருகனுடைய நாள். அவருக்கு சஷ்டி விரதம் இருப்பது ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட முருகன் நாள் உங்களுக்கு உகந்த நாள். ஏன்னா செவ்வாயின் தாக்கம், செவ்வாய் ஆட்சியிலே சூரியனோடு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகவும் அமைகிறது. முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றக்கூடிய நல்ல ஒரு நாள் இன்று. அதனால் தைரியமாக சில காரியங்கள்லாம் பண்ணலாம். முக்கியமாக கல்யாண காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா நல்லபடியாக முடிந்துவிடும். கோவில் காரியங்கள்லாம் நீங்கள் தாராளம் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது அமையும். நல்லபடியாக முடிந்து கும்பாபிஷேகம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் தைரியமாக அந்த காரியங்கள்லாம் பண்ணுங்கள். இந்த நாளில் சுபிட்சமான விஷயங்கள் பண்ணுவதற்கான நாள் அப்படிங்கிறனால 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 2ஆம் இடமான மகர ராசிக்குள்ளர சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பைசா விஷயத்தில் கராராக இருந்துக்கிடுங்க. செலவு ஜாஸ்தி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை
வக்கரகதியிலே இருக்கும்போது படுகிறது. அதனாலே உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஜாஸ்தியாக இருக்கணும். சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். அவர் மீனராசியிலே இருந்து ராகுவை உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தை தொடுவதனாலே முயற்சிகளினால் வரக்கூடிய பலன்கள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக செய்ய வேண்டிய காரியங்களை கொஞ்சம் செய்யலாம். அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருப்பதனாலே கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதற்கு 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர சந்திர பகவான் இருக்கிறார். குருவினால் பார்க்கப்படுகிற நாள் இன்று. இந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்னாலே தாயாரின் அந்த பரிவு உங்களுக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால குருவினால் பார்க்கப்படுவதனாலே கல்வியிலே மேன்மை உண்டாகும் அப்படிங்கிறதும் தெரிகிறது. இந்த நாள் ஒரு சுகமான நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மனநிலை கொடுக்கக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்கள் கொஞ்சம் விரிவாக்கப்படக்கூடிய நாள். பண வரவுக்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கும். முயற்சிகள் எல்லாம் லாபத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலையும் உண்டாகும். லாபஸ்தானத்திலே ஏற்கனவே சூரியனும் செவ்வாயும் இருப்பதனாலே உடன் பிறந்தவர்களால் வரக்கூடிய லாபங்களும் உங்களை வந்து சேரும். அதனால் இன்றைக்கி தைரியமாக எல்லா காரியங்களும் செய்யலாம். கொஞ்சம் மனசை மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவே உங்களுக்கு நிறைய விஷயத்தை இன்ட்யூட் பண்ணி கொடுக்கும். அப்படிங்கிறனால இன்றைய நாள் ஒரு உபயோகமான நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முருகனை வழிபடுவது சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் முருகனுக்கான சஷ்டி விரதம் இருப்பது, திருவோண நட்சத்திரத்தினுடைய புதன் தன்மையினாலே விஷ்ணு பகவானின் விரதம் இருப்பது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. உங்களுக்கு வாழ்க்கையிலே புதிய வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்றைக்கு உங்கள் வேலைகளை நீங்கள் கரெக்டாக செய்ய முடியும். அதில் சில செலவுகள் வரும், முக்கியமாக மருத்துவ செலவுகள், அதை சமாளிச்சுடுவீங்க. அதில் ஒரு பிரச்சனை இல்லை. குருவின் பார்வை உங்களுடைய 2ஆம் இடமான தனக்காரகன் இடத்துல இருக்குது. அதனால் உங்களுக்கு சனி பகவானுடைய அந்த கருணையான விஷயம் உங்களுடைய ராசியை நோக்கி பயணம். வக்கரகதியிலிருந்து கொஞ்சம் மனதில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் குருவின் அருளாலே இதை ஓவர் கம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் இன்றைக்கு குருவும் சந்திரனும் பார்த்துக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருப்பதனாலே உங்களுக்கு நீங்கள் நினச்சதை சாதிச்சு விடலாம். வெற்றி உங்கள் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருக வழிபாடும் இன்றைக்கு சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய நாளிலே லாபஸ்தானமான மகர ராசிக்குள்ளர சந்திரன். அதனாலே வெற்றியின் வழி உங்களுக்கு திறந்து விட்டது. இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்களிலே பல விதத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தொழிலிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களினால் உங்களுக்கான உயர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள் நீங்கள் ஒரு ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சம்பள உயர்வு போன்றவைகள்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி சம்பள உயர்வுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். சிலருங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா இன்டர்வியூக்கான காரியங்கள் வெற்றியாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைய நாளிலே புதிய காரியங்கள் தொடங்குவதற்காக நீங்கள் தைரியமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல நாள். 7, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனை நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.